A very good morning to all of you. Wish you Happy New Year to all of you. I hope you are all well with the help of God. You all should always be safe because the second wave of corona is spreading. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா இப்போது ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்டர்டே நியூஸ் படி நம்ம இந்தியாவில் 38 மெம்பர்ஸுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க, ஓகேவா? எல்லா காம்படிஷன்ஸும் உங்களுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். எல்லா காம்படிஷன்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எல்லாருக்குமே கால் பண்ணி பேசிகிட்ருக்கேன் மிஸ். எல்லா காம்படிஷனுக்கும் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். லாஸ்ட் இயர் காம்படிஷனுக்கு கூட பார்ட்டிசிபேட் பண்ண உங்களோட வின்னர்ஸ் லிஸ்ட் உங்களுக்காக சென்ட் பண்ணியிருந்தோம். சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கோல்டு மெடல் வாங்கியிருந்தீங்க, சில்வர் அண்டு ப்ரோன்ஸ் மெடல் வாங்கியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த இயர் காம்படிஷனுக்கு நீங்கள் எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னு மிஸ் நினைக்கிறேன். வின் பண்ணுவீங்க கண்டிப்பாக. எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கோங்க. தமிழ் ஓரல், இங்கிலீஷ் ஓரல் இருக்குது, அண்டு ட்ராயிங் காம்படிஷன், அண்டு ஒரு புதுசாக ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன், ஓகேவா? உங்களுக்காக பேசேஜ் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பேப்பரில் ரைட் பண்ணணும். அவ்வளோதான், பார்த்து ரைட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிக்கோங்க. சீக்கிரம் ரெடி ஆகணும். ஏன்னா இந்த மந்த் 31 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க. ஓரல் காம்படிஷன்ஸ் எல்லாமே எப்படி முன்னாடி நடத்தணுமே அதே மாதிரி தான் வீடியோஸ் எடுத்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்காக ஒன்ஸ் மோர் உங்களுக்காக விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஓகேவா? ஓகே, we have already finished all the subject, but the first lesson we are going to look at today is English. எல்லா சப்ஜெக்ட்டுமே மேக்ஸிமம் பார்த்துட்டோம், இங்கிலீஷை தவிர பார்த்துட்டோம். இங்கிலீஷும் உங்களுக்கு 10 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் தான். இதுலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே we are going to see a poem in English. ஒரு ஸ்மால் போயம் உங்களுக்காக நான் பார்க்க போகிறேன், சொல்லித்தர போகிறேன். இந்த போயமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை மெமரியும் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, மெமரி பண்ணி வேர்ட்ஸை ஸ்பெல்லிங்கை படிச்சிருக்கணும். அந்த இதை நீங்கள் ரைட் பண்ணணும். உங்களுக்கு ஓரல் கிடையாது இந்த போயமை பொறுத்த வரைக்கும், ரைட்டிங் தான், ஓகேவா? இந்த போயமை பொறுத்த வரைக்கும் ஓரல் கிடையாது, ரைட்டிங். எழுத சொல்லுவோம், நீங்கள் அந்த போயமை ரைட் பண்ணணும், ஓகேவா சில்ட்ரன்? அதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை பற்றி பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த லெசனுக்குள்ளாடி போகலாம். ஹாவ் யூ சீன் இன் திஸ் பிக்சர்? இந்த பிக்சர் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்மால் பாயோட பிக்சரை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லை. இந்த மேன், பாயின்னு சொல்ல முடியாது, இது ஒரு மேன் தான், ஒரு மேன் தான், பாய் கிடையாது. பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மால் பையன் மாதிரி தெரிகிறாங்க. நோ, திஸ் இஸ் ஒன் மேன். இந்த மேனோட நேம் என்ன அப்படின்னா ஒசித்தா இஹெம். ஒசித்தா இஹெம். யார்? ஒசித்தா இஹெம். அப்புறம் லைட்டாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும், பர்சன் அந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும். இவர் யார் அப்படின்னா நைஜீரியா ஆக்டர். நைஜீரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் இந்த ஒசித்தா இஹெம். He is a founder of Inspired Movement Africa. Inspired Movement Africa அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க. எதுக்கு அப்படின்னா, ஆஃப்ரிக்கன்ஸும் நைஜீரியர்கள் அந்த கண்ட்ரியில் இருப்பாங்கல்ல, அவங்க எப்போவும் மோட்டிவேஷனோட இருக்கிறதுக்காகவும் இன்ஸ்பைரிங்கோடு இருக்கிறதுக்காகவும் இந்த இன்ஸ்பயர்டு மூமெண்ட் ஆஃப்ரிக்கா, இன்ஸ்பயர்டு மூமெண்ட் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இவர் யார்? ஒரு ஆக்டர்.
ஆஃப்ரிக்கன் மூவி அகாடமி அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2007 இவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் விருதை 2007 ஆஃப்ரிக்கன் மூவி அகாடமி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ இவரோட ஆக்டிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வந்து இவருக்கு 2007 கொடுத்துருக்காங்க. இவரோட பேர் என்னது? ஒசித்தா இகெம். அது மட்டும் இல்லை, இவர் தான் நைஜீரியன் சூப்பர் ஸ்டார். யார்? நைஜீரியன் சூப்பர் ஸ்டார். பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க? ஒரு சைல்டு அப்பியரன்ஸில் இருக்காங்க. ஃபேஸ் பார்த்தா ஒரு சைல்டு தான். நோ, இவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 38 தான். இவரோட ஏஜ் என்னது? 38. எப்போ பார்ன் ஆனாங்கன்னா 1982 February 20 இவங்க பார்ன் ஆனா இருக்காங்க. ஏஜ் வந்து இப்போ 38 ஆகிருக்கு. ஓகேவா? நைஜீரியாவோட சூப்பர் ஸ்டார். நமக்கு இப்போது யார் சூப்பர் ஸ்டார் நம்ம தமிழ்நாட்டில்? எஸ், மிஸ்டர் ரஜினிகாந்த். அவங்க தான் இப்போ நமக்கு சூப்பர் ஸ்டார். ஓகேவா? ஆனால் நைஜீரியாவோட சூப்பர் ஸ்டார் யாருன்னா ஒசித்தா இகெம். பார்க்குறதுக்கு சைல்டு அப்பியரன்ஸில் இருப்பாங்க. பட் சைல்டு கிடையாது, ஒரு மேன். இவங்களோட ஏஜ் 38 ஆயிடுச்சு. பேர் மறந்துடாதீங்க, ஒசித்தா இகெம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீ ஒரு ஸ்மால் நியூஸோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி டேட்டு 5 January 5. ஓகேவா? மொகல் கிங் 5th மொகல் கிங் ஷாஜகானோட பர்த்டே இன்றைக்கி தான். 5th மொகல் கிங், 5வது மொகல் கிங் ஷாஜகானோட பர்த்டே இன்றைக்கி January 5 தான். ஓகேவா? இவர் தான் தன்னோட ஒய்ஃபை நினைவாக தாஜ்மஹால் 7 wonders ஆஃப் த வேர்ல்டில் தாஜ்மஹால் ஒன்று இருக்குல்ல, டெல்லி ஆக்ராவில், அதை இவங்க தான் பில்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 5th மொகல் கிங் ஷாஜகானோட பர்த்டே இன்றைக்கி தான், அதாவது January 5. ஓகேவா? 2 மெம்பர்ஸை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா poem 1. இங்கிலீஷில் poem 1 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த poem 1ஓட டைட்டில், the title of the song is This Little Cow. The title of the song is This Little Cow. Thisனா இந்த, லிட்டில்னா ஸ்மால், கவுனா பசுமாடு. ஓகேவா? This a little cow. ஃபர்ஸ்ட் நம்ம கவ்வை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we will look at the cow. கவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கவுனா நமக்கு நல்லாவே தெரியும், பசுமாடு. cow milk is rich in many nutrients. Man has made it an important food. இதில் அதாவது கவு கொடுக்கக்கூடிய மில்கில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபுட் என்ன அப்படின்னா மில்க் தான். ஓகேவா? மேன் ஆல்சோ இஸ் த மீட் ஆஃப் தீஸ் கவுஸ். சில பீப்புள்ஸ் இதோட மீட்டை என்ன பண்ணுவாங்க? ஈட் பண்ணுவாங்க. த ஹவுஸ் இஸ் அன் அடோர்ட் அனிமல் இன் இந்தியன் கல்ச்சர். அதாவது போற்றப்படக்கூடிய சாமியாகவும் இந்த கவை என்ன பண்ணுறாங்க? கும்பிடுறாங்க இந்தியாவில். இனி ஒரு பேர் இருக்குது, கோ. தமிழில் ஒரு லெட்டர் கோனா அரசன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது, தெரியுமா? கிங்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. கோனா பசு அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. தமிழில் காக்கா கீழே படிச்சிருப்பீங்கல்ல, அந்த கோன்னா அரசன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. பசு அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. A homegrown cow sleeps an average of 4 hours a day. அதாவது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கவ் வந்து ஒரு நாளைக்கு 4 hours என்ன பண்ணோன்னா ஸ்லீப் பண்ணுவோம். எவ்வளோ ஹவர்ஸ் தான் ஸ்லீப் பண்ணும்? 1 டேக்கு 4 hours தான் ஸ்லீப் பண்ணும். More than 600 million peoples worldwide consume milk and dairy products. அதாவது more than 600 million peoples, 600 millions, more than 600 million peoples இந்த கவுலேருந்து கிடைக்கக்கூடிய மில்கையும், அது மட்டும் இல்லை இந்த மில்க்லேருந்து கிடைக்கக்கூடிய டெய்ரி ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. மில்க்கு, பட்டர் மில்க்கு, சீஸ், கீ, இது எல்லாமே மில்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இதை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களாம்? மோர் தென் 600 millions ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த கவுலேருந்து கிடைக்கக்கூடிய மில்கையும் அந்த மில்க்லேருந்து கிடைக்கக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. The United States of America is the world's largest producer of milk.
எங்கே அதிகமாக மில்க் ப்ரொடியூஸ் ஆகுது கிடைக்குது அப்படின்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான் நிறைய மில்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் ஃபாலோடு பை இந்தியா, சைனா, பிரேசில் அண்ட் ரஷ்யா. அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா வரக்கூடிய கண்ட்ரி தான் நம்மளோட இந்தியாவும், சைனா, பிரேசில் அண்டு ரஷ்யா. ஓகேவா? ஃபஸ்ட்டு எங்கே நிறைய மில்க் கிடைக்குது அப்படின்னா அமெரிக்காவில், அங்கே தான் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் தான் இந்தியா, சைனா இருக்குது. ஓகேவா? ஸோ கவ்வை பற்றி பார்த்துட்டோம். கவுலேருந்து கிடைக்கக்கூடிய மில்க் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. மோர் தேன் 600 மில்லியன் பீப்புள்ஸ் கவுலேருந்து கிடைக்கக்கூடிய மில்க்கையும் மில்க் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. சில கண்ட்ரீஸில், சில ஸ்டேட்ஸில் அதோட மீட்டையும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளஷ்ஷையும் மீட்டாக யூஸ் பண்ணி ஈட் பண்ணுறாங்க. 1 டேக்கு கவ் எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணும்? எஸ், 4 hours ஸ்லீப் பண்ணும். மில்க் ப்ரொடியூசரில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுக்கப்புறம் தான் நம்மளோட இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த போயமை ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐ வில் ரீட் சாங் இன் 2 times ரீட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். This little cow eats grass. This little cow eats hay. This little cow drinks water. This little cow runs away. And this little cow does nothing but lie down all the day. The song பாடலாம் பாருங்க. This little cow eats grass. This little cow eats hay. This little cow drinks water. This little cow runs away. And this little cow does nothing but lie down all the day. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? திஸ் லிட்டில்னா இந்த ஸ்மால் கவ். ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். திஸ் லிட்டில் கவ் ஈட்ஸ் கிராஸ். திஸ் லிட்டில் கவ் ஈட்ஸ் ஹே. திஸ் லிட்டில் கவ் ட்ரிங்க்ஸ் வாட்டர். திஸ் லிட்டில் கவ் ரன்ஸ் அவே. And this little cow does nothing but lie down all the day. Now we will see the explanation of this poem. இப்போ explanation பார்க்கலாம். This little cow eats grass first, next eats hay, next drink water, then runs. Then this little cow lies down all the day doing nothing. அதாவது இந்த small cow ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, ஈட்ஸ்னால் சாப்பிடுது. ஃபஸ்ட்டு எதை ஈட் பண்ணுதுன்னா கிராஸ்னால் புல். கிராஸ்னால் என்னது? புல்லை. ஃபஸ்ட்டு கிராஸை ஈட் பண்ணுது. செகண்ட் லைன் பாருங்கள். திஸ் லிட்டில் கவ் ஈட்ஸ் ஹே. செகண்ட் வந்து ஹேனா வைக்கோல். ஹேனா என்னது? வைக்கோல். HAY ஹே. அதை ஈட் பண்ணுது. ஓகேவா? பேடி சீட்லேருந்து, பேடியிலேருந்து கிடைக்கக்கூடியது தான் வைக்கோல். அதை செகண்ட் ஈட் பண்ணுது. அதுக்கப்புறம் திஸ் லிட்டில் கவ் ட்ரிங்க்ஸ் வாட்டர். உடனே அதுக்கு வாட்டர் தேவைப்படும். ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்டோன்னா என்ன பண்ணோம்? கண்டிப்பாக வாட்டர் தேவைப்படும், அப்படி தானே? வாட்டர் தேவைப்படுது. வாட்டர் ட்ரிங்க் பண்ணுது. ட்ரிங்க்ஸ் வாட்டர். திஸ் லிட்டில் கவ் ரன்ஸ் அவே. வாட்டர் ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருக்கவே இல்லை. எப்போவுமே என்ன பண்ணுது? ரன் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. ரன்ஸ் அவே. சும்மா என்ன பண்ணுது? ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் திஸ் லிட்டில் கவ் டஸ் நத்திங். அதுக்கப்புறம் எதுவுமே செய்யலை. நத்திங்னா எதுவும் பண்ணலை, ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. டஸ் நத்திங், எதுவுமே செய்யலை. பட் லை டவுன் ஆல் த டே. எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுது? லை டவுன், கீழே படுத்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குது தானே? ஓகே, ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் லிட்டில் கவ் ஈட்ஸ் கிராஸ். அந்த ஸ்மால் கவ் ஃபஸ்ட்டு என்ன ஈட் பண்ணிடுச்சு? எஸ், கிராஸ். GRASS கிராஸ். ஓகேவா? ASS போட்டால் ஆஸ், அதுக்கு முன்னாடி G போட்டால் GR போட்டால் கிராஸ். ஃபஸ்ட்டு கிராஸை ஈட் பண்ணுது. EATS போடணும். ஈட்ஸ் சாப்பிடுது, இப்போ சாப்பிட்டுது. திஸ் லிட்டில் கவ் ஈட்ஸ் கிராஸ். செகண்ட் பாருங்கள். செகண்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? திஸ் லிட்டில் கவ் ஈட்ஸ் ஹே. என்ன சாப்பிட்டுச்சு? ஹேனா வைக்கோல். HAY ஹே. EATS ஈட்ஸ். ஹே சாப்பிட்டுருச்சு. செகண்ட் பாருங்கள். திஸ் லிட்டில் கவ் ட்ரிங்க்ஸ் வாட்டர்.
எல்லாம் கிராஸை சாப்பிட்டது, ஹே சாப்பிட்டது, அதுக்கப்புறமா அதுக்கு வாட்டர் தேவைப்படுது. ஸோ வாட்டர் ட்ரிங்க் பண்ணிடுச்சு. DRINKS ட்ரிங்க்ஸ் வாட்டர், WATER வாட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் லிட்டில் கவ் ரன்ஸ் அவே, ஓடிக்கிட்டே இருக்கு. ரன்ஸ், RUNS ரன்ஸ், அவே AWAY அவே. நெக்ஸ்ட் பாருங்க, and this little cow does nothing. And this little cow does nothing. DOES does, NOTHING nothing. DOES does, NOTHING nothing. does nothing, எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் கிராஸை ஈட் பண்ணுது, ஈட் பண்ணுது, வாட்டர் ட்ரிங்க் பண்ணுது, ஓடுது. அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாமல் என்ன பண்ணுது? பட் லை டவுன் ஆல் த டே. லைனா படுக்கிறது, BUT பட், LIE லை, டவுன் DOWN டவுன், ALL ஆல், THE DAY டே, ஆல் த டே. பட் லை டவுன் ஆல் த டே. லைனா தரை, கீழ் படுக்கிறது, டவுனுனா தரை, தரையில் எப்போவுமே என்ன பண்ணிடுச்சு? படுத்துருச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணுறேன். ஸ்பெல்லிங்கை நீங்கள் படித்தே ஆகணும். ஸ்பெல்லிங்கை நீங்கள் படித்தே ஆகணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிச்ச போயம். ஏன்னா ஃபஸ்ட் இங்கிலீஷ் போயம் எல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பெல்லிங் படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் ட்ரிங்க்ஸ் ஸ்பெல்லிங் படிக்கணும், மற்றபடி டஸ் நத்திங் படிக்கணும். மீது எல்லாமே ஸ்பெல்லிங் ஈஸி தான். ஓகேவா? ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணலாமா? திஸ் லிட்டில் கவ் ஈட்ஸ் கிராஸ். This little cow eats hay. This little cow drinks water. This little cow runs away. And this little cow does nothing but lie down all the day. ஓகேவா? கவு கிராஸ் ஈட் பண்ணுது, ஹே ஈட் பண்ணிடுச்சு, வாட்டர் ட்ரிங்க் பண்ணிடுச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாமல் நல்லா படுத்துடுச்சு. ஓகேவா? ஒன்ஸ் மோர் அந்த சாங்கா 2 times பாடலாம். This little cow eats grass. This little cow eats hay. This little cow drinks water. This little cow runs away. And this little cow does nothing but lie down all the day. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஒரு ஸ்மால் ஸ்டோரியை பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணலாம்? ரீட் பண்ணலாம். ஒரு மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு தம்பி. மணிவண்ணன் தம்பியோட பேர் என்னது? எஸ், மணிவண்ணன் அப்படின்னு ஒரு தம்பி. அந்த தம்பிக்கு அவங்க மாமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபாரின்லேருந்து வராங்க. ஃபாரின்லேருந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க? நிறைய வெரைட்டியான திங்ஸ் கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து நல்ல ப்ராடக்ட் எல்லாம் ஃபாரினுக்கு என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட் ஆகி வெளியே போகும். அங்கேருந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸாக என்ன பண்ணுவாங்க? அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. நமக்கு ஃபாரின் ஐட்டம்ஸ்னால் எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காத யாருமே கிடையாது. அப்போ அவனோட மாமா என்ன பண்ணுறாருன்னா, ஃபாரின்லேருந்து வராங்க. வந்து அவனுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு பென், ஒரு அழகான பென். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ பென் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது நிறைய பேர் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ எல்லாருமே ஆட்ரிட்ஜ் பென் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஹீரோ பென் தான். மிஸ் எல்லாம் உங்களை மாதிரி படிக்கும்போதெல்லாம் ஹீரோ 5th standardலேருந்து தான் மிஸ் எல்லாம் பென் யூஸ் பண்ணுவோம். ஹீரோ பென் தான் இம்பார்ட்டண்ட். ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னா ஹீரோ பென் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது என்னென்னா அழகாக இருக்கும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கும். அதோட டிப்பு பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலரில் இருக்கும். அதோட கேப்பும் கோல்டன் கலரில் தான் இருக்கும். நிறைய கலர்ஸில் இருக்கும். நிறைய என்னோடய ரிலேஷன் சரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொடுப்பாங்க. அதை என்ன செய்வோம் அப்படின்னா சேர்த்து வச்சுருவோம். வச்சுட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த தம்பிக்கும் அவனோட அங்கிள், அவனோட மாமா என்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அதே மாதிரி ஒரு ஹீரோ பென். அதோட டிப்பு கோல்டன் கலரில் இருக்கும். அந்த ரைட் பண்ணுவோம்ல அந்த டிப்பு கோல்டன் கலரில் இருந்துச்சு. அந்த கேப்பும் கோல்டன் கலரில் இருந்துச்சு. இவனுக்கு அந்த பென்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிட்டான். ஒரு நியூவாக ஒரு அழகான ஒரு திங்ஸை பார்த்தா நம்ம எல்லாருமே ஹாப்பி ஆகும்ல. அதே மாதிரி இந்த மணிவண்ணன் அப்படிங்கிற தம்பியும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஹாப்பி ஆகிட்டு ஈவினிங் கிடச்சிச்சோ, மறுநாள் எப்படா ஸ்கூல் ஓப்பன் ஆகும், ஸ்கூலில் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸை தேடி காலையிலே ஸ்கூலுக்கு ஓடிட்டான்.
போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா காமிக்கிறான். காமிச்சு இது என்னோடய அங்கிள் கொடுத்த பெண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே காமிச்சிட்டான். கேட்குறாங்க. கேட்டதுக்கு யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டாக கிடைக்கிறது இல்லை, கண்டிப்பாக கொடுக்க மனசு வராது. ஈவினிங் அவனோட வீட்டுக்கு திரும்ப வரான். வந்து அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்கிறான். யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லணும். அதே மாதிரி அவனும் அவனோட மாமாவுக்கு அவனோட அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டான். தேங்க்யூ சொல்லும்போது அவங்க மாமா கேட்குறாங்க, உனக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? உனக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை? டீச்சரா, இல்லை டாக்டரா, இல்லை சயின்டிஸ்டா, என்ன ஆகணும்? இல்லை ஒரு இன்ஜினியர், அப்படி ஏதாவது ஒரு பெரிய ஒரு குவாலிஃபை ஆகணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல, என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு அவனோட மாமா அவன்கிட்ட கேட்குறாங்க. உடனே இந்த தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை எனக்கு மாமா, எனக்கு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை. அதை கேட்டுட்டு இருந்தது யார் அப்படின்னா அவனோட அப்பா. அவனோட அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபார்மர், விவசாயி. உடனே அவர் சொல்கிறாரு, தம்பி தேவையில்லாத எதுக்கும் என்ன பண்ணாத, ஆசைப்படாத, என்னால் கலெக்டர் ஆக்க முடியாது, என்னோடய ஒர்க்கு ஃபார்மர் தான். ஃபார்மர்ஸுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, பிள்ளைங்களை கலெக்டர் ஆக்க வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா படிக்க வைக்கணும், மணி அவங்களுக்கு என்ன ஆகும், செலவாகும் அப்படிங்கிற ஒரு பயந்தான். அவர் சொல்கிறாரு, என்னால் முடியாது தம்பி, நீ தயவு செஞ்சு ஆசைப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே இவனுக்கு ரொம்ப சேடாகிடுச்சு. ஐயோ அப்பா இப்படி சொல்கிறாரு, நான் எப்படி கலெக்டர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப சேடாகிடுச்சு. மாமாவும் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு வந்தது அவனோட கிளாஸ் மிஸ்கிட்ட போய் கேட்குறான், மிஸ் எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, லைஃப்பில் இப்படி ஒன்று ஆகணும்னு ஆசை இருக்குது, அது ஆக முடியுமா மிஸ் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த மிஸ் கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? அது கலெக்டர் ஆகணும். என்னால் ஆக முடியுமா? ஆனால் என்னோடய டேடி நீ ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் டேடியால் ஆக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க மிஸ், நான் என்ன மிஸ் பண்ணுறது அப்படின்னு அவனோட கிளாஸ் மிஸ்கிட்ட கேட்குறான். உடனே கிளாஸ் மிஸ் சொல்கிறாங்க, இதுக்கு வந்து உனக்கு இன்னைக்கு ஈவினிங் பதில் கிடைக்கும், இப்போ நான் பதில் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு ஈவினிங் உனக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனும் ஈவினிங் வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்கான். ஈவினிங் என்ன அப்படின்னா அவங்க ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே அவங்களோட ஊரில் இருந்த கலெக்டர் பேச வராரு. அந்த கலெக்டர் யார் அப்படின்னா முன்னாடி அந்த ஸ்கூலில் படித்த தம்பி தான் கலெக்டர் ஆகி அங்கே பேச வரான். ஈவினிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க. கலெக்டர் வந்துட்டார், பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மிஸ் இருக்காங்கல்ல, அவனோட கிளாஸ் மிஸ், மணிவனோட கிளாஸ் மிஸ், அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, தம்பி காலையில் என்கிட்ட கேட்டல அந்த கொஸ்டினை இப்போ நீ யார்கிட்ட கேட்கணும்? இந்த கலெக்டர், இந்த சார்கிட்ட நீ கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீச்சர் என்னால் முடியாது, நான் எப்படி எவ்வளவோ பெரிய ஒரு ஆஃபீஸர், அவர்கிட்ட போய் நான் எப்படி கேட்குறது, என்னால் முடியாது மிஸ் அப்படின்ட்டான். இல்லை தம்பி நான் சொல்கிறேன், நீ இப்போ இவர்கிட்ட இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவனும் பயந்துக்கிட்டே கொஸ்டின் கேட்குறதுக்கு அந்த கலெக்டர் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா கேளுங்க அப்படின்னு சான்ஸ் கொடுக்குற டைம் இவன் எழுந்திரிச்சு, ஐயா என்னோடய அப்பா வந்து ஒரு ஃபார்மர் தான், பட் என்னால் கலெக்டர் ஆக முடியுமா? என்னோடய டேடி ஃபார்மர் தான், பட் என்னால் கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே கலெக்டர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நல்லா சிரிக்கிறாரு. உடனே இவனுக்கு என்ன, நான் கேட்ட கொஸ்டின் தப்பா, ஐயோ சிரிக்கிறாரு அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறான். தம்பி நீ நினச்சா இந்த உலகத்தையே உன்னோட கைக்குள்ளாடி கொண்டு வரலாம் அப்படின்ட்டார். கலெக்டர் இல்லை தம்பி, நீ நினச்சா இந்த உலகத்தையே கைக்குள்ளாடி கொண்டு வரலாம், நீ ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட ஆகலாம் அப்படின்ட்டார். இவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ட்ரை பண்ணணும், உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ கண்டிப்பாக கலெக்டர் இல்லை இந்த உலகத்தையே உன்னோட கைக்குள்ளாடி கொண்டு வரலாம் அப்படின்ட்டார். இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இந்த தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப சிவியராக ஹார்ட் ஒர்க், புக்ஸ் நிறைய படிக்கிறான், நிறைய ஸ்டோரிஸ் கேட்குறான், நிறைய இதே மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நிறைய கேட்குறான், கேட்டு நல்லா படிக்கிறான். அவனோட அங்கிளோட ஹெல்ப்பு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போடு என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறான். ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த மணிவண்ணன் தம்பி கலெக்டராக வந்து நிற்கிறான். அவனுக்கு கிளாஸ் எடுத்து அவனுக்கு மோட்டிவேஷனாக பேசினா அவனோட மிஸ்ஸுக்கு முன்னாடி கலெக்டராக வந்து நிற்கிறான். நின்றுக்கிட்டு என்ன பேசினான் அப்படின்னா,
அவனுக்கு அந்த ஓல்டு கலெக்டர் ஒருத்தர் சொன்னார்ல, இந்த உலகத்தையே ஹார்ட் ஒர்க் பண்ண அவங்க கையில் கொண்டு வரலான்னு, அதே மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தையே உங்களோட கைக்குள்ளாடி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்பீச் பண்ணுறான். அதை கேட்டோடனே அங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஸோ இந்த தம்பி ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் என்ன ஆகிட்டான், லாஸ்ட்டாக அவன் நினச்சது மாதிரி கலெக்டர் ஆகிட்டான். அதே மாதிரி நம்மவும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச ஒரு லெவலை அடையலாம். ஓகேவா? இந்த தம்பியை மாதிரி அந்த கலெக்டர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தையே நம்ம கைக்குள்ளாடி கொண்டு வரலாம். ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட ஆக முடியும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்? ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா? ஓகே, சூப்பர். எக்ஸாம் எல்லாம் அழகாக ரைட் பண்ணியிருக்கீங்க. பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்க அப்படி இருக்குது, கண்ணில் உறுத்துறது மாதிரி இருக்குது. சூப்பராக ரைட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு நிறைய நாங்கள் சொல்லித்தரதை விட நிறைய பேரண்ட்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், தேங்க்யூ சொல்லுங்கள். ஓகேவா? ஒன்ஸ் மோர் இந்த திஸ் லிட்டில் கவ் போயமை ரீட் பண்ணிவிட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். This little cow eats grass. This little cow eats hay. This little cow drinks water. This little cow runs away. And this little cow does nothing but lie down all the day. This little cow easy எழுதிருங்க. eats ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. EATS eats. grass GRASS grass. அடுத்த லைனில் eats hay HAY hay. நெக்ஸ்ட் லைனில் drinks water DRINKS drinks water WATER water. நெக்ஸ்ட் runs away RUNS runs AWAY away runs away. And this little cow does nothing DOES does NOTHING nothing does nothing. But 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 LIE lie DOWN down ALL all THE the DAY day all the day but lie down all the day. First grass eat பண்ணுது, next eats hay, next drinks water, then runs away. And this little cow does nothing எதுவுமே செய்யாமல் என்ன பண்ணிடுச்சு, but lie down all the day. அந்த டே ஃபுல்லாகவும் படுத்துடுச்சு. ஓகேவா? ஸோ மை டியர் சில்ட்ரன், யூ ஷுட் டெஃபினெட்லி ரீட் திஸ் சாங் அண்ட் மெமரைஸ் இட். புரியுதா? ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ரீட் பண்ணுங்கள். அடுத்து கண்டிப்பாக ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டை நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸ்பெல்லிங் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, என்னோட நோட்டை எடுத்துக்கோங்க. உங்கள் நோட்டில் கண்டிப்பாக இந்த சாங் இந்த போயத்தை ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிவிட்டு டெய்லிக்குமே ரீட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா காம்படிஷனுக்கும் சீக்கிரமாக ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.